எல்லாருக்கும் வணக்கம். நேராக டாபிக் போயிடலாம். இப்போ வந்து டாக்டர் ஜோசப் மர்பி எழுதிய ஆழ்மனதின் அளப்பரிய சக்தியை உபயோகித்து பெரும் செல்வந்தராவது எப்படி என்ற புத்தகத்திலிருந்து தான் ஒரு 6 முக்கியமான பாயிண்டை பார்ப்போம். இது வந்து ஆங்கிலத்தில் வந்து யுவர் இன்ஃபினிட்டி பவர் டு பி ரிச் அப்படின்ட்டு உள்ளது. அதனால் அந்த 6 பாயிண்ட்ஸை நீங்கள் கடைபிடிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் விரும்புவதை பெற முடியும். அதனால் வந்து இந்த காணொளி முடித்த உடனே உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் பிறக்கும். கண்டிப்பாக நீங்கள் விரும்புவதை அடைவீர்கள். பாயிண்ட் நம்பர் 1, ஆண்டு வருமானம் 10 மடங்காக உயர்ந்த கதை. அதாவது டாக்டர் வந்து ஜோசப் மர்பி வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு சொற்பொழிவு ஆற்றிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு நபர் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, நான் வந்து வருஷத்தில் ஒரு $5000 தான் சம்பாதிக்கிறேன். என்னுடைய குடும்ப சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. இதை வைத்து 3 பிள்ளைகள் எனக்கு உள்ளார்கள். இவங்களை வைத்து நான் குடும்பம் நடத்த முடியல. என்னால் குடும்ப செலவுகளையும் சமாளிக்க முடியல. என்னுடைய வருமானம் வந்து 10 மடங்கு ஆகணும். அதாவது ஒரு $50,000 சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு கேட்குறார். உடனே அந்த ஆசிரியர் வந்து கூறுகிறார், சரி, நான் சொல்கிற மாதிரி வழிமுறைகளை நீ பின்பற்றினால் கண்டிப்பாக நீ வந்து 10 மடங்கு வருமானத்தை பெருக்க முடியும் என்று கூறுகிறார். சரி, அப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவர் வந்து சொல்கிறாரு, நீ ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு, ஜான், நீ ஒரு மாபெரும் வெற்றியாளன், வருடத்திற்கு $50,000 சம்பாதிக்கிறாய் அப்படின்ட்டு சத்தமாக நீ வந்து அந்த கண்ணாடி முன்ன நின்று சொல்லு. காலையில், மாலையில், இரவு இப்படி சொல்லிகிட்டே இரு. எவ்வளோ தூரம் நீ சொல்ல முடியுமோ அதை சொல்லிட்டுரு அப்படின்ட்டு கூறியிருக்கிறார். உடனே அவர் வந்து சரின்ட்டு அவரும் வந்து ஜானும் போயிட்டு டெய்லி காலையில் எழுந்திரிச்சு, இந்த ஜான், நீ ஒரு மாபெரும் வெற்றியாளன், வருடத்திற்கு $50,000 சம்பாதிக்கிறாய் அப்படிங்கிறத அவர் சத்தமாக சொல்லிகிட்டே இருக்காரு. சுய பிரகடனம் செய்கிறார். இது வந்து ஒரு கரெக்டாக ஒரு 7 வாரம் கழித்தோடனே அவர் வேலை செஞ்சிட்ருக்க மேனேஜர் அவர் கூப்பிட்றாரு. அவருக்கு பதவி உயர்வு கொடுக்குறாரு, சம்பள உயர்வும் கொடுக்குறாரு. அது இல்லாமல் அவர் கமிஷனையும் உயர்த்தி கொடுக்குறாரு. இதன் மூலம் அவர் வந்து அவருடைய வருமானம் வந்து 10 மடங்காக பெரியது. இது வந்து ஒரு நிதர்சனமான வரலாற்று உண்மை. எனவே நீங்களும் இதேபோல் கடைபிடியுங்கள், கண்டிப்பாக உயர்வீர்கள். பாயிண்ட் நம்பர் 2, கடவுளிடம் கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுளிடம் கூட்டணி வைத்துக்கொண்டு நீங்கள் செயலாற்றும் போது நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தர் ஆகிறீர்கள் என்று கூறுகிறார். அவர் வந்து ஜோசப் மர்பி வந்து ஒரு கிரேக்க நாட்டிற்கு போயிருக்காரு. அங்கே வந்து நிறைய பல நாட்டு சுற்றுலா பயணிகள் அங்கே வந்திருக்காங்க. அவங்ககிட்ட வந்து உரையாடக்கூடிய சந்திப்பு அவருக்கு கிடைச்சிது. அப்புறம் அவங்களெல்லாம் தனித்தனியாக விசாரிச்சிருக்காரு, நீங்கள் எப்படி பெரும் செல்வந்தரானீங்க அப்படின்ட்டு. அவர் எல்லாமே ஒரே மாதிரியான பதில் தான் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, நாங்கள் அனைவரும் கடவுளை எங்கள் முதன்மை கூட்டாளியாக சேர்த்து கொண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எல்லாருமே வந்து கடவுளை வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பாக வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ தூரம் முன்னுக்கு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது கடவுளோட ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட்டணி வைக்கும் பொழுது என்ன சொல்கிறாரு, அவங்க ஆலோசனை அறிவுரையெல்லாம் அடிக்கடி எங்கள் உள்மனசுக்கு தெரிவிப்பார். அந்த யோசனைகளை நாங்கள் செயலாற்றுவோம். நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய செல்வந்தரானதுக்கு காரணம் அதுதான். அதனால் நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்கள் பிடிச்ச கடவுளோட கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க பிரபஞ்சத்தோட கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தையும் நம்ப அப்படின்னா இயற்கையோட கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைய முடியும். பாயிண்ட் நம்பர் 3, உங்களுக்குள் தங்க சுரங்கம் உள்ளது. ஆசிரியர் ஒரு முறை அயர்லாந்து சென்றுள்ளார். அங்கே வந்து ஒரு இளம் அறுவை சிகிச்சை நிபுணரை சந்தித்திருக்கிறார். அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையெல்லாம் கடந்த காலத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவங்க அப்பா வந்து ஒரு தங்க சுரங்க தொழிலாளி. நம்ம அடிமட்ட தொழிலாளி தான், நம்ம ஏழை.
அப்படி இருக்கும்போது இவர் வந்து பள்ளி படிப்பு படிக்கும் போது நாம் வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக ஒரு டாக்டர் ஆகணுங்கிறது இவருடைய கனவு. அதை ஒரு முறை அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்காரு. அவங்க அப்பா சிரிச்சுட்டு, சரி ரைட்டு, உனக்கு ஒரு $8000 நான் சேர்த்து வச்சுருக்கிறேன், நீ வந்து படித்து முடித்து வந்தவுடனே நீ ஒரு மருத்துவமனை ஆரம்பிக்கணும் இல்லையா, அதுக்கு நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பேங்கில் போட்டு வச்சுருக்கேன். இது வட்டியோட நிறைய அமௌண்ட் உனக்கு கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார். உடனே அந்த ஒரு தெம்பில் இவர் பாட்டுக்கும் சின்ன வயசுலேருந்தே நல்லா படிக்கிறாரு, மெரிட்லேயே பாஸ் ஆகிறாரு, பெரிய டாக்டராகவும் ஆகிறாரு. டாக்டர் படிப்பு முடித்த உடனே அவர் வந்து அப்பாட்ட சொல்கிறாரு, அந்த $8000 எல்லாம் வட்டி குட்டி போட்டு ஒரு $10,000-15,000 ஆகிருக்கும், அதை எனக்கு கொடுங்க, நான் ஒரு மருத்துவமனை கட்டி இன்னும் நான் வந்து ஒரு செல்வந்தர் ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அவர் அப்பா வந்து சிரிச்சுக்கிட்டு, என்கிட்ட ஒரு சல்லி காசு கிடையாது, நான் ஒரு ஏழை தொழிலாளி, என்னால் ஒன்றும் வந்து படிக்க வைக்க முடிஞ்சது, என்னால் முடிஞ்ச உதவி செய்ய முடியுது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அதை கேட்ட அவர் வந்து அதிர்ச்சி ஆகிட்டார். அவர் இருந்தாலும் ஒரு சிரிப்பும் வந்துடுச்சு அவருக்கு. 2 பேரும் குலுங்கி சிரிச்சிருக்காங்க. இதுலேருந்து நம்ம வந்து அவருக்கு ஒரு தங்க சுரங்கம் ஒன்றுக்குள்ளே இருக்குதுங்கிறத நான் சொல்கிறதுக்கு வசந்தான் நான் அந்த மாதிரி சொன்னேன். உங்கள் செல்வம் எல்லாம் உனக்குள்ளேயே இருக்குப்பா அப்படிங்கிறத சுட்டி காட்டுறது தான் உன்கிட்ட சொன்னேன். அதில் உனக்கு ஒரு தெம்பாகவும் இருக்கும், அதை வைத்து நீ முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதே மாதிரி தான் இப்பயும் நாம் வந்து சம்பாதிக்கணும்னா நம்ம வந்து சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு 10 to 40% சேமிங்க. அதை வந்து முதல்ல மியூச்சுவல் ஃபண்டு, 2வதாக ஷேர் மார்க்கெட்டு, 3வதாக ரியல் எஸ்டேட்டு, 4வதாக எஃப்டி ஆர்டி, இது ஒரு நேஷனலிஸ்ட் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 5வதாக கோல்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதனுடைய பர்சன்டேஜ் எல்லாமே நான் பக்கத்தில் போட்டிருக்கேன். அதெல்லாம் என்னுடைய சுயமாக நான் சொன்ன கருத்துக்கள். அது கரெக்டாக இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஒரு பல வருடங்கள் கழிக்கும் போது உங்களுக்கு அது பல மடங்கு பெருகும் பொழுது அதே ஒரு தெம்பாக உங்களுக்கு இருக்கும். அந்த புத்துணர்ச்சியிலே நீங்கள் மேலும் உழைக்க ஆரம்பிப்பீங்க, சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் மறுபடியும் பெரும் செல்வந்தர் ஆக முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கு அடுத்தது பாயிண்ட் நம்பர் 4, ஒரே ஒரு யோசனை உங்களை கோடீஸ்வரர் ஆக்கிவிடும் அப்படிங்கிறது தான் டைட்டிலு. அதுக்கு உதாரணமாக அவர் வந்து ஆசிரியர் வந்து ஹென்ரி போர்டுனுடைய கதையை சொல்கிறாரு. ஹென்ரி போர்டு ஃபஸ்ட்டு வியாபாரம் ஆரம்பித்து பல நஷ்டங்களாகி அவர் 0க்கு போயிட்டார். அப்போ வந்து அவர் வந்து நிருபர்கள்லாம் பேட்டி எடுக்கிறாங்க. என்னங்க இவ்வளோ 0 ஆகிட்டீங்க, உங்கள் கதை அவ்வளோதான் முடியுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அவர் வந்து, கண்டிப்பாக மக்களினுடைய அடிப்படை தேவை பற்றி சிந்திப்பேன், எனக்கு யோசனை வரும், அந்த யோசனையை வைத்து மறுபடியும் நான் உழைத்து செயலாற்றி ஒரு கோடீஸ்வரன் ஆவேன் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோடு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் அவரும் ஆனார். இது வந்து ஒரு வரலாற்று உண்மை. அதே போல் தான் அமைதியாக கடவுளை வேண்டுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள், ஒரு யோசனை தோன்றும், அதை உடனே செயல்படுத்துங்கள், கண்டிப்பாக நீங்கள் செல்வந்தர் ஆகி விடுவீர்கள் என்று ஆசிரியர் கூறுகிறார். பாயிண்ட் நம்பர் 5, மகிழ்ச்சி, செல்வ வளம், வெற்றி, இந்த 3 வார்த்தைகள் உங்களுக்கு பெரும் செல்வத்தை கொடுக்கும் என்று ஆசிரியர் கூறுகிறார். அதுக்கு ஒரு உதாரணமாக வந்து ஒரு திரைப்பட நடிகையை வந்து சந்திச்சிருக்காரு. அவர் மிகப்பெரிய திரைப்பட நடிகை, பெரிய செல்வந்தராகிவிட்டார். அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு அவர் கேட்டிருக்காரு. அப்போ வந்து நான் ஆரம்ப காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ஆரம்பத்தில் வந்து ஒரு திரைப்பட நடிகையாக சின்ன சின்ன வேடங்களில் தான் நடிச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் மகிழ்ச்சி, செல்வ வளம், வெற்றி ஆகிய 3ஐயும் அடைந்து விட்டது போல் என் மனதில் கூறிக்கொண்டேன், சுய பிரகடனம் செய்து கொண்டேன். அது வந்து பல வருடங்கள் கழித்து நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது, பெரிய நடிகையாகவும் ஆனேன், அதே மாதிரி பெரும் செல்வத்தையும் எனக்கு அது கொடுத்தது என்று கூறியிருக்கார். எனவே நீங்களும் மகிழ்ச்சி, செல்வ வளம், வெற்றி ஆகியவற்றை உள்ளுக்குள் கூறிக்கொள்ளுங்கள், அடைந்து விட்டதை போல் எண்ணிக்கொள்ளுங்கள், சுய பிரகடனம் செய்யுங்கள், வெற்றி உறுதி. பாயிண்ட் நம்பர் 6, உங்கள் கற்பனை உங்களுக்கு பெரு செல்வத்தை கொடுக்கும்.
அப்படிங்கிறது தான் டைட்டிலு. அதாவது ஒரு ஆசிரியர் வந்து ஒரு தலைச்சிறந்த தொழிலதிபர்கிட்ட போய் உரையாடி இருக்காரு. அவர்கிட்ட பேட்டியும் கண்டிருக்காரு. அவர் வந்து எப்படி இந்த அளவுக்கு பெரிய பல 100 கடைகளுக்கு சொந்தக்காரர், பெரிய நிறுவனத்தினுடைய தலைவராக அவர் இருக்கார், எப்படி இந்த மாதிரி ஆனீங்க அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூ பண்ணார். நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு சிறிய கடையை தான் தொடங்கினேன். ஆனால் நான் வந்து அது ஒரு பல வருடங்களாக ஒரு கற்பனை செய்து கொண்டே இருந்தேன். இந்த சிறிய கடை வந்து பல கடைகளாக நாடு முழுவதும் கிளைகளாக பரப்பியது போலவும், நிறைய கிளை கடைகளை திறப்பு விழா செய்தது போலவும், அதே மாதிரி பெரும் செல்வத்தை பெற்றுவிட்டது போலவும் நான் கற்பனை செய்து கொண்டே இருந்தேன். பல வருடங்கள் கழித்து அதுவும் நடந்தது. என்னுடைய கற்பனை வந்து நனவானது என்று கூறினார். அதனால தான் அப்துல் கலாமும் சொல்கிறாரு, கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கனவு காணுங்கள், அதே சமயத்தில் யோசனை கிடைக்கும், கண்டிப்பாக செயல்படுங்க, கண்டிப்பாக நீங்களும் வெற்றி அடைவீர்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் சுவாரஸ்யமான விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.